குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை ஊருக்கு போயிட்டு நைட்டு நான் இப்போ வீடியோ எடுக்கும்போது ஊருக்கு போயிட்டு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம். ஒரு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு 50 வருடம் நினைவு ஐ திருமணமாகி 50 வருடம் ஒன்றாக வாழ்ந்தாங்க. அதை நிறைவு செய்கின்ற அந்த ஒரு திருமண விழாவிற்கு தான் நான் போயிட்டு இப்போ நைட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தேன். நைட்டு வந்தோடனே அப்புறம் சரி வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன். வீட்டில் ஐயோ பூ இல்லையே, என்ன பண்ணுறது, சரி விளக்க மட்டும் ஏற்றி வச்சிடலாம், சரி வீடியோ எடுக்குதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து உடனே எதுக்கும் ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கலான்னு சொல்லி பார்க்கும்போது வீட்டில் அவ்வளோ பூ இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு வேறு எதுவுமே வேணாம், கடவுளினோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து முழுமையாக உணர்ந்தேன். எனக்கு அது போதும், எனக்கு தெய்வம் என் கூட இருந்ததுன்னா அது அது போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த பூவை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஏழுமலையான் படம் இருந்தது, அதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கு வந்து புரட்டாசி 1 என்னைக்கு பிறக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏழுமலையானுடைய புதன்கிழமை பிறக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். புரட்டாசி 1 வந்து சுப நாள், அஜய் ஏகாதசி, சூன்ய தீதி, ஷட்சீதி. அதாவது புரட்டாசி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது வந்து மழை குறையும், ரியல் எஸ்டேட் துறை விருத்தியாகும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், கம்ப்யூட்டர் துறை விருத்தியாகும், ஆண் குழந்தைகள் அதிகமாக பிறக்கும், தீபாவளி வியாபாரம் அதிகமாக இருக்கும் புரட்டாசி மாதத்தினோட இது. அதே மாதிரி புரட்டாசி மாதத்தினோட இது வந்து கிரக சஞ்சாரம் வந்து மேஷ ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை, மிதுனத்தில் குரு, கடகத்தில் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி சிம்மத்தில் சுக்கிரன் கேது, வந்து கன்னியில் சூரியன் புதன், துலாத்தில் செவ்வாய், துலாத்தில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, சனி வந்து வக்ரம் அடைஞ்சு மீனத்தில் இருக்கிறாரு. இதுதான் புரட்டாசி மாதத்தினோட ஒரு பலாபலன்கள். நம்ம புரட்டாசி மாதம்னாவே நம்ம வந்து புதன்கிழமை பிறக்குது. நம்ம ஏழுமலையானுக்கு விரதம் இருப்போம். இந்த மாதம் எத்தனை சனிக்கிழமை இருக்குதுன்னாக்கா 1 2 3 4 4 சனிக்கிழமை தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஐப்பசி வந்து சனிக்கிழமையே பிறக்குது. அதனால் வந்து புரட்டாசி வந்து 4 கிழமை தான் விழுகுது இந்த வருஷம். ஒரு நாள் 5 கிழமை கூட வரும். அதாவது ஐப்பசி 1 வந்து சனிக்கிழமையே பிறக்குது. அதனால் இப்போ நாம் வந்து மகாலயபக்ஷம் நாம் வந்து முன்னோர்களினுடைய இதை வந்து நம்ம இருக்கோம். இன்று திங்கட்கிழமை என்னன்னு பார்க்கலாமா? சோம மிருகஷீரிடம், மகாவியாதிபாதம், அவிதவா நவமி, வியாழன் சிரார்த்தம், பாக்கியப்படி பாஞ்சராத்திர ஜெயந்தி. நேற்று வந்து அதாவது திருக்கணிதப்படி நேற்று ஸ்ரீ பாஞ்சராத்திர முனித்ராய வைகானச ஸ்ரீ ஜெயந்தி. ஆனால் வாக்கியப்படி இன்றுதான் பாஞ்சராத்திர ஸ்ரீ ஜெயந்தி. நாளை கன்னிரவி சுக்கர ஜெயந்தி. நாளை இந்த அழகான நம்ம புரட்டாசி மாதத்தை நாம் வரவேற்போம். இப்போ மகாலய பட்சத்தில் இருக்கிறோம். புரட்டாசி அமாவாசை என்னைக்கு விழுது? புரட்டாசி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை விழுது, 5ஆம் தேதி. அதாவது புரட்டாசி 5ஆம் தேதி செப்டம்பர் 21 அமாவாசை, சர்வ அமாவாசை, பிண்டபித்ரு. நவராத்திரி பூஜை ஆரம்பம் வந்து 22ஆம் தேதி திங்கட்கிழமை. இஸ்டி அஸ்வீன சுத்தம் நவராத்திரி பூஜை ஆரம்பம் கோக்ரடான பிரதீப் 22ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை, திங்கட்கிழமை வந்து நவராத்திரி பூஜை ஆரம்பம். இந்த அழகான புரட்டாசி மாதத்தை நாம், அதாவது ஆவணி மாதத்தை நாம் விடை கொடுத்து புரட்டாசி மாதத்தை வரவேற்போம். வந்து இப்போ மகாலய பட்சத்தில் இருக்கோம். நான் எடுத்தோடனே இந்த படம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிது, அதனால் இதையே வச்சுட்டேன். நாம் வந்து இந்த புதன்கிழமையில் இருக்கிறோம். வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு.
நாம் வந்து புரட்டாசி மாதத்தை வரவேற்க தயாராகிவிட்டோம். செடியாய வல்வினிக தீர்க்கும் திருமாலை நெடியானே வெங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பேறும் கிடந்தேங்கும் படியாய் கிடந்து பவளவாய் காண்பேனும். முன்னேர்களுக்குரிய தர்ப்பணமும் நம்ம இது பண்ணுவோம். அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதத்தில் வர்ற புரட்டாசி இதையும் நம்ம இது பண்ணுவோம். அதாவது வைகானசம் பாஞ்சராத்திர ஆகமமும் வைகானச ஆகமம்னு 2 இருக்குது. நம்மளோட ஸ்ரீரங்கம் கோயிலெல்லாம் பாஞ்சராத்திர ஆகம விதிகளை கடைபிடிப்பாங்க. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் வைகானச ஆகம விதிகளின்படி பூஜை நடக்கும். அதாவது வைகானசம் இதுதான் இதனோட இது. ஒவ்வொரு ஆகம விதிகள் என்ன வழிமுறைப்படுத்தியிருக்காங்களோ அதுதான். ஓம் ஸ்ரீ ராமானுஜாய நமக. தினம் ஒரு பாசுரத்தை சொல்லுவோம். ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெயம். நல்ல ஒரு அழகான புரட்டாசி மாதத்தை தான் நாம் வரவேற்போம். மகாலயபட்சம் முன்னோர்களின் நினைவாக நாம் ஏற்றப்படும் ஒரு தீபம். அதை நிச்சயமாக நம்மளை வந்து வழி நடத்தும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். யாரையாவது நினைத்து காகத்திற்கு உணவு கொடுங்கள். சொன்னதையே திருப்பி சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். பசுக்களுக்கு உணவு கொடுங்கள். நீங்கள் வந்து முன்னோர்களுக்கு உணவிடுதல் வந்து அவ்வளோ ஒரு பசுக்களுக்கு ஏழைகளுக்கு ஒரு அன்னதானம். காகத்திற்கு உணவு கொடுங்கள். நாம் வந்து இப்போ புரட்டாசியை வரவேற்க தான் எடுத்தோன்னே என்கிட்ட என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது இந்த இதை இவர் வந்து வந்துட்டார். அதனால் இதையே இது பண்ணுவோம். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா. தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் தூயவன் ஜோதி நாராயணன். அவன் ஆணிலும் இருப்பான் பெண்ணிலும் இருப்பான் அனந்த ஜோதி நாராயணன். காட்டிலும் இருப்பான் நாட்டிலும் இருப்பான் காருண்யன் முக்தி நாராயணன். கள்ளத்தனமாக ஆயர்கள் விட்டு வெண்ணெய் உண்டவன் நாராயணன். பேச்சிலும் இருப்பான் மூச்சிலும் இருப்பான் நாராயணன். பார்க்கின்ற பொருள் அனைத்திலும் இருப்பான் பக்தருக்கருளும் நாராயணன். பார்த்திபனுக்கு ஒரு நாராயணன் புல்லாங்குழலும் நாராயணன். கர்ணனுக்கும் அதே நாராயணன் வைகுண்டநாதன் நாராயணன். நாராயணா ஹரிநாராயணன் அருள்வாய் நாராயணா. திருவள்ளுவர் தருவாய் நாராயணா. ஊழ்வினை தீர்ப்பாய் நாராயணா. ஓம் நமோ 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 நாராயணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள், என்னையும் சப்போர்ட். என்னுடைய 3 வருட உழைப்பு வந்து இந்த ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து 3 வருடத்திற்கு மேலாகிவிட்டது. என்னோட 3 வருட உழைப்பு நான் நிச்சயமாக எஃபோர்ட் கொடுத்து போட்டிருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் வேணாம். எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்களும் கஷ்டத்தில் இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. நான் என்னுடைய குருநாதராக நான் அம்மாவையும் எல்லா தெய்வங்களையும் நினச்சிருக்கேன். இருந்தாலும் அந்த நான் எளிமையாக வீட்டில் என்ன இருக்கோ நம்ம அதை வச்சு தான் நம்ம செய்யணுங்கிறதுல நான் இருப்பேன். ரொம்ப இல்லாததுக்கு ஆசைப்படக்கூடாது. இருப்பதை கொண்டு நாம் செய்வதையே மிகவும் விரும்புகின்றேன். இல்லாட்டி நான் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு இதை நான் இது பண்ண மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நாம் அழகான ஆவணி மாதத்திற்கு விடை கொடுத்து புரட்டாசியை வரவேற்க நாம் தயாராகிவிட்டோம். 4 புரட்டாசி கிழமை வருது. நமக்கு புதன்கிழமை தான் புரட்டாசி கிழமை பிறக்குது. இப்போ நம்ம மகாலயபட்சத்தில் இருக்கோம். முன்னோர்கள் வழிபாடு அனைவரும் கிருஷ்ண பாதத்தை நாம் இது பண்ணுவோம். பித்ருலோகமே காலியாகி முன்னோர்கள் நம்மளோட இதில் நம்மளை நினைக்கிறாங்களா வராங்களா அப்படின்னு நினைப்பாங்க. அவர்களுக்கு
நாம் அவர்களை நினைத்து ஒரு நெய்வேத்தியம், அவர்களை நினைத்து ஒரு விளக்கு, அவர்களை நினைத்து ஒரு அன்னதானம், அவர்களை நினைத்து காகத்திற்கு சாப்பாடு, அவர்களை நினைத்து பசுவிற்கு ஒரு இது. நமது முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் மனமாற வேண்டிக் கொள்கிறேன். அடுத்த வருடம் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எள்ளும் தண்ணீரும் வீட்டில் நீங்கள் வச்சுருங்க. அமாவாசை எள்ளும் தண்ணீர் தர்பை. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ரொம்ப பேச பேச வந்துக்கிட்டே இருக்குது, பேசிக்கிட்டே இருக்கணும் போல தான் இருக்குது. எனது 3 வருட உழைப்பு. அதனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில்